நீங்க ஒரே இடத்துல உங்களோட டோட்டல் கேப்பிட்டல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அத ஒரு 3 டூ 4 டைம்ஸ் நீங்க வந்து பிரிக்கணும். அந்த கேப்பிட்டல் உங்களோட அலோகேட்டட் கேப்பிட்டல் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அலோகேட்டட் கேப்பிட்டல் ஒரு ₹10,000 நீங்க 2,500 4ஆ பிரிச்சுட்டு, அத ஒரு ஒரு கரெக்ஷன்ஸ் வரும்போதும் நீங்க வந்து திரும்ப திரும்ப பை பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து லாங் டெர்ம்ன்னும்போது உங்களோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் 3 டூ 5 இயர்ஸ் அப்படின்ற மாரி தான் உங்க பிளான் இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்குள்ளேயே ப்ராஃபிட் குடுத்துடலாம். சம்டைம்ஸ் 3 டூ 5 இயர்ஸ் நடுவுல எங்கேயோ ப்ராஃபிட் குடுக்கலாம் டெஃபினட்டா. அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல சரியா வரல அப்படின்னும்போது மட்டும் நீங்க எக்ஸிட் ஆனா போதும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இம்பார்ட்டன்ட்டா நம்ம பை பண்ணலாம் அப்படின்றது வந்து வீக்லி 200 டிஎம்ஏ அப்படின்றத நீங்க வந்து சார்ட்ல இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணீங்க. இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் நீங்க கம்ப்ளீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டாக். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி எல்லாமே டிக் ஆன ஸ்டாக்க வந்து நீங்க வந்து வீக்லி 200 டிஎம்ஏல நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கலாம். ஸோ வீக்லி 200 டே வந்து ஹிட் ஆகும்போது நீங்க வந்து அந்த இடத்துல கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி கூட வாங்கலாம்.